குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சுகமுகூர்த்தம். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 5:59 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 26/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 26/4/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது மிகவும் நல்லது. அடுத்தவர்கள் பற்றி விமர்சிக்காதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போகணும். உயர் அதிகாரிகளிடத்திலும் சக ஊழியர்களிடத்திலும் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களிடம் பணிவு வேண்டும். போட்டியாளர்களை தக்க வைத்துக்கல கொஞ்சம் பாடுபடுவீங்க. புதிய முதலீடுகள் போடுவதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. யாரையும் எல்லாத்தையும் கேட்டு ஆலோசித்து அதற்கு பின்பு முடிவு செய்வதும் மிகவும் நல்லது. கூட்டாளிகளிடம் உறவு சரியான முறையில் வைத்துக்குங்க. வாதாடாதீர்கள். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து போங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கணும். கடன் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாமல் இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமைகள் வெளிப்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் அலுவலகத்தில் கிடைக்கும். தவறிப்போன வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். ஆன்மீக பயணம் சென்றதற்குண்டான வாய்ப்பு. சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்புகள் மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதையுமே சமாளிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே இருக்கும். தாழ்வு மனப்பான்மை நீங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட கால திருமணம் வர நம்ம எல்லாம் கண்டிப்பாக திருமணம் வர அமைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்து முடியும். வழக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. ஆடை ஆபரண சேர்க்கை நல்லபடியாக நடக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது மிகவும் சிறப்பு. நீண்ட நாளைய பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் தெளிவில்லாத மனநிலை தெளிவடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவையில்லாமல்
யாரிடமும் எந்த வாக்குவாதமும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் நல்லது. அதே போல் தந்தை வழி தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பாங்க. மனதில் புதிய புதிய திறமைகளை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வியாபாரத்தில் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய பாராட்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்ட நீண்டகால வருமானங்கள் கண்டிப்பாக சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பெரியவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக சேரும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்குது. புதுசாக ஏதாவது வேலை தேடி இருந்தீங்கன்னா வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நல்ல எதிர்கால திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி அடங்கியிருக்கிறது. அது எல்லாமே உங்கள் மனசில் வலுப்பெறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உற்றார்களுடைய வருகை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள், வெளிநாடு வெளியூரில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இருக்கும். உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே அறிமுகமாவாங்க. இன்றைக்கு ஒரு மதிப்பு மிகுந்த நாள். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள்கள், ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுவீங்க. அனைவருமே அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடையாது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வியாபாரத்தில் தடைப்பட்ட தனவரவுகள் அதிகரிக்கும். பல்வேறு வகையான வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. விரோதிகள் எல்லாமே நண்பர்கள் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய புதிய எண்ணங்கள் மனதில் ஒதிக்கும். எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் முன்கோபத்தை மாத்திரம் தயவுசெய்து குறைத்துக்குங்க. அடுத்தவரிடம் பேசும்போது அன்பாக பேசுங்க. கணவன் மனைவிகளே ஒற்றுமை வேண்டாம், மனம் விட்டு பேசுவது மிகவும் சிறப்பு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வண்டி வாங்கல் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக இருங்க. வண்டி வாங்கல் புதியதாக வாங்குவதற்கும் வீடுகள் வாங்குவதற்குண்டான யோகங்கள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் போன தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவருடைய கருத்துக்கு தயவுசெய்து மதிப்பளிங்க. அனைவரிடமே நட்பு கொள்வது மிகவும் நல்லது. விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி தெரியும். நீண்ட நாளாக மனதில் கவலைகள், நிம்மதி இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலை தேடிட்டு வேலை கிடைக்கும். உள்நாட்டிலே வேலை தேடியவர்களும் வேலை கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருக்கின்ற வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிகளின் ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தை வழியை சொந்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. மேலும் இன்றைய அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீண்ட நாளாக மனதளவில் கவலை இருந்தால் அதெல்லாம் நீங்கிடும். சோர்வுகள் நீங்கும். தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேர்களே,
அதே போல் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. புதிய புதிய முதலீடுகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் போடுவீர்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். செய்கின்ற வேலையில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய உதவி உங்களுக்கு நல்லபடியாக அமையும். உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு இருப்பாங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. மற்றவருடைய தேவைகளை அறிந்து அதன்படி நடப்பீங்க. புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்கால திட்டங்கள் கண்டிப்பாக தீட்டுவீங்க. தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். வாக்குறுதிகள் அளிக்கும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக மௌனமாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. எதில் செஞ்சாலும் சிந்தித்து செயல்படணும். ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி அளிக்காதீங்க. இதனால் மற்றவருடைய மனசை புரிஞ்சு அதன்படி நடத்துங்க. தேவையில்லாத சொற்களை பேசாதீர்கள். அனைவரிடம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாகிறப்ப தயவுசெய்து பொறுமையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளரிடம் கனிவு தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. நீண்ட நாளாக வர வேண்டிய வருமானம் இன்றைக்கி வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம். அமைதியாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து உதவி செய்ய நினச்சிங்கன்னா உதவி செய்யுங்க. சோழி பிரசனா ஜோதிடம் சிறப்பாக பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.